الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد புகழும் புகழ்ச்சியும் இந்த பிரபஞ்சத்தின் மீதும் இந்த பிரபஞ்சத்திலே உள்ளவற்றின் மீதும் அதிகாரம் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாவதாக. அகிலத்திற்கு அறுபடையாக அனுப்பப்பட்ட நல்ல நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையிலே தங்களுடைய உண்மையான வாக்கிய சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் அமைத்துக் கொண்ட முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களின் மீதும் வல்லரஹ்மானாகிய ஓரிரவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவுமாக என்று பிரார்த்தித்த நிலையிலே என்னுடைய வார்த்தைகளை கூறுகிறேன். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய இந்த ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லாம் நம்முடைய இல்லத்திலே ஒன்று கொண்டிருக்கிறோம். இதன் அடிப்படையில் இன்றைய தினம் உங்களுக்கு மத்தியிலே பேசுவதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் தியாகத்தின் பின்னணி என்ன என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்திலே பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவ்வாறு வாழ்ந்து வரக்கூடிய பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்க அவர்கள் என்ன மாதிரியான தியாகத்தை செய்தார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களே, ஆனால் அந்த தியாகத்தை செய்வதற்கு இருக்கக்கூடிய மக்களாக ஆய்வாங்களான்னு கேட்டா அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே நடக்காது. சூரியன் நேரத்தில் உதிக்கிற வரைக்கும். அப்ப இந்த உலகத்துல எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரே விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மரணத்தை மட்டும்தான் யாருமே கருத்து வேறுபாடு இல்லாமல் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்க்க முடியுதுல. அப்ப எல்லா விஷயங்கள்லயுமே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அது மாதிரிதான் நம்ம அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிற வெயிட் கொடுக்கணும்ல. அல்லாஹ் அப்படித்தான் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார், இந்த மனிதர்கள் எப்படி என்னை பார்க்கிறார்கள் என்றால், வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அவர்கள் என்னை மதிக்க வேண்டிய விதத்திலே மதிக்கவில்லை, என்னை புகழ வேண்டிய விதத்திலே புகழவில்லை அப்படிங்கிற அல்லாஹ். நம்ம உண்மையிலே அல்லாஹ் மதிக்க வேண்டிய விதத்துல மதிக்கிறோமா? அல்லாஹ் நம்ப வேண்டிய விதத்துல தான் நம்ம நம்பி இருக்கிறோமா? அப்படி நம்பி இருந்தோம்னு வைங்களேன், எல்லா வசனங்களுக்கும் உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்க்கையில் அமைந்திருக்கும். ஆனா நம்ம அப்படியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நமக்கு எதுவெல்லாம் சாதகமாக இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அருளப்பட்ட கட்டளைகளிலே நமக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு பாதகமாக இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டு நாம் விலகி இருக்கக்கூடியவர்களாக அல்லது புறமுதற்கு பின்னால் தூக்கி எறியக்கூடிய மக்களாக நம்ம எல்லாருமே இருப்போம். நான் சகாபாக்கள் அப்படி பார்க்கவே இல்லை. மடி அல்லாஹ்வுடைய வார்த்தை, மடி அல்லாஹ்வுடைய கட்டளை, இது சர்வ வல்லமை படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அருளப்பட்ட வேதத்தினுடைய வார்த்தைகள் அப்படிங்கிற அந்த உணர்வுபூர்வமான அந்த சிந்தனைகளான
இருந்து அருளப்பட்ட எல்லா கட்டளைகளுக்கும் அவர்களை சிறப்பணிய வைத்தது, அவர்களை அடிபணிய வைத்தது. இது ஒரு காரணம். ஒண்ணே அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு பார்த்தாங்க. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்றேன். யூத சமுதாயம் எப்படி இருந்தது, சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், அதையெல்லாம் நான் அடுத்தடுத்து கொஞ்சம் செய்திகளை சொல்லிட்டு வர்றேன் உள்ள. அப்ப முதல் காரணம், இந்த தியாகத்தினுடைய பின்னணியிலே முதல் காரணம் என்னவென்றால், முன்னாடி அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ற பார்வை, என்ற உணர்வு, என்ற புரிதல் அவர்களுக்கு ஆழமாக இருந்தது. இது ஒரு காரணம். இரண்டாவது, தியாகம் செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையை விட மறுமையினுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்பதையும் விளங்கி வைத்திருந்தார்கள், சிறந்தது என்பதையும் விளங்கி வைத்த ரெண்டு காரணம். ஒண்ணு அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு உணர்ந்துட்டாங்க, இன்னொன்று இந்த உலக வாழ்க்கை சும்மா வீண் விளையாட்டு, இந்த உலக வாழ்க்கையை விட மறுமையினுடைய வாழ்க்கை தான் நிலையா ஹாலிதீன ஃபீஹா. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அப்படித்தானே சொல்றான். அந்த மறுமையினுடைய வாழ்க்கை இருக்கிறது, அது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால் ஹாலிதீன ஃபீஹா, அது நிறை இன்ஃபினிட்டிவ். அதுக்கு ஏதாவது எல்லை இருக்குதா? 10 ஆண்டுதா, 15 ஆண்டுதா, 50 ஆண்டுதா, 100 ஆண்டுதா, 1000 ஆண்டுதா, 50,000 ஆண்டுதா அப்படின்னு ஏதாவது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி எதுவுமே நிர்ணயிக்கப்படாது, இன்ஃபினிட்டிவ். அதை நிலையானது என்று விளங்கினார்கள். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல், இந்த உலக வாழ்க்கையை விட மறுமையினுடைய வாழ்க்கை தான் நமக்கு சிறந்தது என்கின்ற மிக முக்கியமான அடிப்படையை அவர்கள் உணர்ந்தோம். எல்லாமே மறுமைதான். ஒன்னு அல்லாஹ்வுடைய வார்த்தை, இன்னொன்னு மறுமையினுடைய வாழ்க்கை தான் சிறந்தது, நிலையானது. அந்த பார்வைதான் அவர்களை எல்லா நிலைக்கும் தள்ளியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இருக்கக்கூடிய கட்டளை எல்லாம் இருக்குதுல, ரொம்ப ரொம்ப சாதாரணமானவைகள். தொழுகையை நிலைநாட்டுங்கள் அல்லாஹ் கட்டளை போடுறா. இன்ன ஸலாத்த கானத்தல் முஃமினீன கிதாப மௌகூத்தா, தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை அப்படிங்கிறானா அல்லாஹ். இது யுத்த களத்தில், போர்க்களத்தில் நிக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான காரியமா? வேல்களை எல்லாம், அருவாள்களை எல்லாம், ஈட்டிகளை எல்லாம், கத்திகளை எல்லாம் தூக்கி கொண்டு வந்து நம்முடைய உயிரை எடுக்கின்ற காரியத்தை செய்கின்ற யுத்த களத்திற்கு சமமான ஒரு காரியமா? அப்படி இல்லையில. சகாபாக்களுக்கு மத்தியிலும் தொழுகை என்பது கடமையாக்கப்பட்டிருந்தது, நபி பெருமானாருக்கும் தொழுகை என்பது கடமையாக்கப்பட்டிருந்தது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னதாக எண்ணற்ற மக்களுக்கு இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது. அதுபோல நமக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழுகை மட்டும்தான் இன்னைக்கு நமக்கு கடமை. நீங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக யுத்த களத்தை போய் சந்திங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்குதா? ஒரு மதச்சார்பற்ற நாட்டிலே, ஒரு நாட்டிலே, ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜனரஞ்சகமான ஒரு வாழ்க்கை, அப்படிதானே? உலகத்தில் எத்தனையோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த சமூகத்தில் நடந்தேறி கொண்டிருக்கிற பார்க்கிறோம் தானே. அநீதிக்கு எதிராக போர் கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுக்க வேண்டும் என்றால் கூட நம்ம களத்தில் போய் கத்தியை தூக்கிட்டா நிற்கிறோம். அப்படி மார்க்க வழிகாட்டுதல் இருக்குதா? அப்படி இல்லை தானே. தார்மீக ரீதியாகத்தான் போராட வேண்டும் என்ற அடிப்படைகள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே வரையறுக்கப்பட்ட காரணத்தினால் நம்ம எல்லாம் அந்த லெவலோட நிக்கிறோம். அதுல ஏதாவது கஷ்டம் இருக்குதா? அதிகபட்சமா 5 மணி நேரம் ஒரு வெயில்ல நிப்போம், ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும், ஒரு போராட்டம் நடக்கும். நம்முடைய கண்டன குரல்களை எல்லாம் அந்த அரசாங்கத்துக்கு மத்தியிலே, அந்த எதிரிகளுக்கு மத்தியிலே பதிய வைப்போம். அதிகபட்ச தியாகம் இதுதானே. இதை தாண்டி வேற எந்த தியாகமும் நமக்கு இல்லையே. ஆனால் சஹாபாக்களுடைய தியாகத்தை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை அவர்கள் ஏன் வாழ்ந்தார்கள்? இந்த உலகத்தில் மனிதனுடைய இயல்புங்கிறது ஆசை, பேராசை, அப்படிதானே? ஆதமுடைய மகன் என்னுடையது என்னுடையதுன்னு தானே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. கார் என்னுடையது, காசு என்னுடையது, பணம் என்னுடையது, அதிகாரம் என்னுடையது, பதவி என்னுடையது, மனைவி என்னுடையது, மக்கள் என்னுடையது, அறிவு என்னுடையது, பேச்சு என்னுடையது, ஞானம் என்னுடையது. அப்படிதானே ஆதமுடைய மகன் எல்லாத்தையும் சொல்றா. உங்களுக்கு இருக்கிற ஆசை, உங்களுக்கு இருக்கிற ஆசாபாசம், உங்களுக்கு இருக்கிற சிந்தனை, உங்களுக்கு இருக்கிற தேடல், நமக்கு இருக்கிற தேடல், இதெல்லாம் சகாபாக்களுக்கு இல்லையான்னு கேட்டா அவர்கள் இருந்தது. காட்டுமிராண்டித்தனமான ஒரு வாழ்க்கையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏகத்துவ கொள்கையை இந்த சமூகத்துக்கு மத்தியிலே கொண்டு வருவதற்கு முன்னால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பேரல் பேரலாக மதுவை அருந்திக் கொண்டிருந்த ஒரு கூட்டம் தான், பெண்களை போக பொருளாக பார்த்த ஒரு கூட்டம் தான், சிலைகளை வழிபட்டுக் கொண்டிருந்த ஒரு கூட்டம் தான், கொலைக்கு பதிலாக கொலையாக
வாழையடி வாழையாக பழிவாங்குகின்ற உணர்ச்சி கொண்ட ஒரு கூட்டம் தான், விபச்சாரத்திலே ஊறி திளைத்த ஒரு கூட்டம் தான். அப்படி வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்து மறுமையினுடைய வாழ்க்கை பற்றிய எச்சரிக்கையை வைத்த உடனேயே அவர்களுடைய பார்வை மாறுகிறது, அவர்களுடைய சிந்தனை மாறுகிறது. ஒரு நாள் மரணிக்க போற உடலே இது நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படை அவர்கள் புரிகின்ற பொழுது எப்படியான ஒரு வாழ்வியல் மாற்றம் நீங்க பாத்தீங்கன்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வாழ்க்கையை நீங்க லைட்டா ரொம்ப டீப்பா நான் சொல்லல, ஓரலா சொல்றேன். அடிமைப்பட்டு கிடத்தல் என்பது இருக்கிறதே, அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? ஒரு 15 நாள் இந்திய அரசாங்கத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட சிறைச்சாலைக்குள்ளே நீங்கள் சென்று வந்து பாருங்கள். 15 நாள் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க கையை கட்டி போட்ட மாதிரி உங்களுக்கு போன் கொடுப்பானா? உங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுப்பானா? இன்னைக்கு வேணா கொஞ்சம் புத்தகங்கள் கொடுக்குறாங்க, திருமறை குர்ஆன் கொடுக்குறாங்க, படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சுதந்திரமாக இயல்பாக எல்லா செயலையும் எல்லா காரியங்களையும் செய்துவிடும்படியான ஒரு சூழலை அந்த சிறைச்சாலைக்குள்ளே உங்களால் அனுபவிக்க முடியுமா? ஒருவன் உங்களை அடிமையாக நடத்தினால் ஒரு 15 நாள் குற்றவாளிங்கிறதுக்காக உள்ள போய் இருந்தாலே அந்த 15 நாளை நம்மால் கழிக்க முடியாது, நரகமா மாறிடும். நான் அடிமைத்தலை என்பது எப்படிப்பட்டது? உத்துபாவிடத்திலே ஷைபாவிடத்திலே அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபி தோழர் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிதானே? சமூகத்திலே யாராவது அவரை மதித்தார்களா? சமூகத்திலே அந்தஸ்து பெற்ற பிரமுகர்களுடைய பட்டியலிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்களா? இல்லதானே? அவர்கள் மதிக்கப்படாத ஒரு இடத்திலே, பலவீனராக கருதப்பட்ட ஒரு இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இந்த கொள்கையை ஏத்துக்கிட்ட அடிமைத்தலையே ரொம்ப கஷ்டமானது. அடிமையாக வாழ்வை கழிப்பது ரொம்ப கொடூரமானது. 20 மணி நேரம் வேலை வாங்குவாங்க. 20 நேரம் சும்மா தோராயத்துக்கு சொல்றேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்றால் 22 மணி நேரங்கள் கூட வேலை வாங்கினால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அவ்வளவு கடுமையான வாழ்க்கை. சாப்பாடு கரெக்டா நேரத்துக்கு நேரம் கொடுத்துருவானா? அல்லது வகை வகையான விருப்பத்திற்குரிய பொருட்களை எல்லாம் அந்த எஜமானர்கள் கொடுத்து விடுவார்களா? அப்படி இல்லதானே? ரொம்ப கஷ்டமான, ரொம்ப கடுமையான, கொடூரமான, பரிதாபத்திற்குரிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையே எப்படி இருக்கும்னா, எப்படா விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தேடலோட அவங்களுடைய உலக வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஏகத்துவ கொள்கையை வந்து சொல்லுகிறார்கள். அல்லாஹ் நாபுத இல்லல்லா மாலக்கும் மின் இலாஹின் கைருகோ, அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதி படைத்த வேறு கடவுளே இல்லை அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கொள்கையை கொண்டு வந்து வச்சா, இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டா விடுவானா? உத்துபாங்கிற எஜமானன் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பிலால் ஏற்றுக்கொண்டால் அது மரியாதைக்குரியதாக மாறிவிடும். உத்துபா ஏற்கலையே, ஃபிரௌனியே மார்கால் மார்கை வாங்குவேன்னு சொன்னா அந்த மக்களை, நான் ஏற்பதற்கு முன்னதாக நீ ஏற்றுக்கொண்டாயா? அந்த மேஜிக் காட்ட வந்தாங்கல்ல, கயிறுகளை போட்டு காட்டுவாங்கல்ல, அந்த மக்கள் ஃபிரௌனுக்கு முன்னதாக ஆமன்னா ரப்பி மூசா வ ஹாரூன் அப்படின்னு இஸ்லாத்தை ஏத்துருவாங்க. ஏத்த உடனே அவன் சொல்ல எப்படி இருக்கு? எனக்கு தானே வித்த காட்டினா, இந்த போட்டி எனக்கு எதிராக நடத்தப்பட்டது தானே, இதிலே நான் தோல்வி அடைந்து விட்டேன் அல்லது வெற்றி அடைந்து விட்டேன் என்பதை நான் சொல்லி மூசாவுடைய கொள்கை உண்மையானது என்பதை நான் பறைசாற்றுவதற்கு முன்னதாக நீங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா? மூசாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டீர்களா? இதோ உங்களை சிலுவையிலே அறைகிறேன், மார்கால் மார்கை வாங்குகிறேன் அப்படின்னு செஞ்சானா இல்லையா? அப்ப உத்துபா ஏற்கல. உத்துபா ஏற்காத நேரத்தில் எஜமானனுடைய கட்டளை என்ன என்று தேடி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தர்ணத்தில் உள்ள ஒரு பலவீனமானவர். பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் அங்க இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏகத்துவத்தை சொன்ன உடனே திடுதிடுன்னு இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள ஒடியாந்துட்டாங்களா? எவ்வளவு காலத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய போர்வாள் என்று அழைக்கப்படக்கூடிய காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை யுத்தக்களத்திலே பேரே பார்த்தீங்களா? அடமொழி அல்லாஹ்வுடைய போர்வாள். அவ்வளவு யுத்த களத்திலே பல்வேறு வெற்றி வாகை. பத்ர் யுத்த களத்தில் அவர் தான் இம்பார்ட்டன்ட் எதிரி. உஹது யுத்த களத்தில் காலித் பின் வலீத் தான் முக்கியமான எதிரி. யாருக்கு? நபி பெருமானாருக்கு. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
மக்காவுல 13 ஆண்டு கால வேதனையை நபி பெருமானார் சுவைத்தார்களே, அப்படி சுவைத்த நேரத்திலே அபூஜகளோடு, உத்பாவோடு, ஷைபாவோடு, அபுலகபோடு சேர்ந்து இருந்தவர்கள் தான் இந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், காலித் பின் வலீத் அவர்கள். இவங்களாம் பிரமுகர்கள். இப்படி சொடக்கு போட்டா ஓகே அப்படின்னு வரும்ல, அந்த தரஜாவில் அந்த அந்தஸ்துல உள்ள ஆளுங்க. அவங்கெல்லாம் டவுட்ல இருக்கும்போது ஏத்துக்கிடுவோமா வேணாமா? இவர் என்ன நம்முடைய முன்னோர்கள் இல்லாத ஒரு புது கொள்கையை கொண்டு வந்து நம்ம கிட்ட சொல்றாரு அப்படின்னு அவர்கள் சலனப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்திலே இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு அகத், அல்லாஹ் நாபுத இல்லல்லா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா என்ற ஏகத்துவ திருக்கலிமாவை மொழிந்தார்களே. அப்படியா, இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்ட்டானா, ஏற்கனவே நீ அடிமை, எங்க கிட்ட நீ அடிமையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி இந்த முகமதுடைய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அரை நிர்வாணமாக, அரை நிர்வாணம்னா நம்ம இன்னைக்கு உடுத்துற கைலி மாதிரி, டவுசர் மாதிரி, பேண்ட் மாதிரி அப்படி ஆடையா? அப்படி ஆடை கிடையாது. ஒரு துணி மேலே போர்த்தப்பட்டிருக்கும், ஒரு துணி, அது போர்வை போன்ற துணியாகவோ சாதாரண துணியாகவோ மேல போர்த்தப்பட்டிருக்கும், அவ்வளவுதான் அவங்க ஆடை. அரை நிர்வாணியாக சுடு மணலிலே குப்பர கிடத்தி வைக்கப்பட்டு அதுல இருந்து நவன்ற கூட. நீங்க வெயில் காலத்துல வெளியே நிக்க முடியுமா? இன்னைக்கு பனிக்காலமா இருக்குது, இதே ஏப்ரல் போயிருச்சுன்னா, மே வந்துருச்சுன்னா, செருப்பு இல்லாம உங்களால் அந்த கார்னருக்கு நடந்து போக முடியுமா? நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சாதாரண மண்ணிலே பாலைவனம் என்பது அப்படிப்பட்டதா? அது எவ்வளவு கனல, அது எவ்வளவு அனல இந்த உடலுக்கு தள்ளும், வெளிப்படுத்தும். பாதம் மட்டும்தான் ஓரளவுக்கு தாங்கும். பாதத்தை அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கிறா, பாதம் மட்டும் ஓரளவுக்கு வெப்பத்தை தாங்கும், அது கூட ரொம்ப தாங்கிறாது. இந்த தோல், இந்த தோல்ல டீ போட்டுட்டு அந்த கிளாஸுக்கு கொண்டு வந்து வைங்க, இதுல வச்சா கூட கொஞ்சம் அப்படி பேலன்ஸ் பண்ணிடலாம். இங்க வச்சா பேலன்ஸ் பண்ண முடியுமா? இங்க வச்சா பேலன்ஸ் பண்ண முடியுமா? அது மாதிரியான சுடு மணலிலே அங்க உள்ளவாங்க. இந்த நிறைய இடம் இருக்கு, கொஞ்சம் முன்னாடி வாங்க தரலாம். அது மாதிரியான சுடு மணலிலே குப்புற படுக்க வைக்கப்பட்ட நிலையில அவர் வேதனை செய்யப்படுகிறார். நம்ம சுட்டுச்சுன்னு அப்படி காலை அப்படி தூக்கிக்கிட்டே இருப்போம்ல, அது மாதிரி அவர் செய்துவிடக் கூடாது என்பதற்காக பெரிய பாறங்கள் ஒன்றை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முதுகுகளிலே கொண்டு வந்து வைத்தார் என்றால், முகமதுடைய கொள்கையை ஏற்க மறுக்கிறேன்னு சொல்லு அப்படிங்கிறா. யார் சொல்றா? உத்பா சொல்றா, சைபா சொல்றா, அபூஜஹல் சொல்றா, அபுலகபல் சொல்றா. சமூகத்திலே யாரெல்லாம் பிரமுகர்களாக இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள். ஆனா அசஞ்சாரா? சரிந்தாரா? உன்கிட்ட இருந்து அடிமைத்தலையிலிருந்து விடுதலை பெறதுக்கு நான் இத்தனை ஆண்டு காலமா போராடிட்டு இருக்கிறேன், இதுல அவருடைய கொள்கையை ஏற்று நான் இந்த வேதனை சேர்த்து அனுபவிக்கணுமா? வேணாம்ப்பா எனக்கு இந்த கொள்கை அப்படின்னு விளங்கினாரா? நீ என்னமும் பண்ணு, செத்தாலும் பரவாயில்ல, மரணிச்சாலும் பரவாயில்ல, மரணத்துக்கு பல வகை இருக்கிறது. மரணம் ஒரு நாள் இந்த உலகத்திலே இந்த சரீரத்துக்கு வரவிருக்கிறது, என்னனாலும் பண்ணிக்கடா அப்படி நின்னாரா இல்லையா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தியாகத்துக்கான காரணம் என்ன? உலக வாழ்க்கை பொய்யின் விளங்கிட்டார். அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தையிலே மெய் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது என்ற புரிதல் அல்லாஹ் பத்தி விளக்கின உடனே விளங்குறாரு. வானத்தை பாரு, பூமியை பாரு, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இந்த வானம் வீணா படைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறியா? வானத்திலிருந்து மலையை பொழிய வைக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேளுன்னால அல்லாஹ் நபி பெருமானார் இடத்துல செய்யக்கூல் அல்லாஹ் எல்லாரும் பதில் சொன்னானே, அதை காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஏகத்துவ பிரச்சாரத்தின் அழைத்தார்கள். அவருக்கு விளங்கியது, இஸ்லாத்துக்குள்ளே வந்தார், என்னை நீ கொன்னாலும் பரவாயில்ல, நான் இதுல இருந்து விலக மாட்டேன். அந்த தியாகத்துக்கான காரணம் அல்லாஹ்வுடைய வார்த்தை, மறுமை. இன்னும் சில சகாபாக்களுடைய வேதனைகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னா, நெருப்பு கங்கு இருக்குல்ல, அடுப்பு நம்ம மாதிரி இன்னைக்கு ஸ்டீல் அடுப்புல இருக்காது, கல்களெல்லாம் வச்சு அன்னைக்கு அந்த டைப்லயா பண்ணியிருப்பான்ல, அந்த அடுப்பு கங்கையெல்லாம் போட்டு நல்லா பெருக்கி வச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகாபாக்கள் இருக்கிறாங்களே அவங்கள தூக்கி அப்படி மேல வச்சிருவானா.
கங்கு மேல, கங்கு தகதகன்னு எரியுங்க. பிரியாணி ஆக்குற சட்டியில் எரியுற மாதிரி கங்கு எரியும். சில சகாபாக்களை தூக்கி அப்படி மேல உட்கார வச்சு அந்த சூட்டின் வாயிலாக இந்த இடுப்பு பகுதியிலே ஓரத்திலே ஓட்டை விழுந்து அதன் வழியாக கொழுப்புகள் எல்லாம் உருகி வடிந்து அந்த கங்குகள் எல்லாம் அணைகின்ற வகையில வேதனை செய்யப்படுவார்களாம். அப்படி நம்ம இருக்கா? அப்படி ஒரு சூழ்நிலை. யுத்த களத்தை எல்லாம் விட்டுருங்க, நான் யுத்தத்தை எடுத்து வச்ச நேரம் இருக்காது போல. யுத்த களத்தை எல்லாம் விட்டுருங்க. யுத்தத்துக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றதற்காக இவ்வளவு பெரிய வேதனைகளை எல்லாம் அடைஞ்சிருந்தாங்களே, அது மாதிரியான வேதனைகளை எல்லாம் சுவைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நிர்பந்தத்துக்கு நம்ம ஆளாக்கப்பட்டிருக்கிறோமா? நீங்க ஏதாவது ஒரு சரியான உணவை சாப்பிடாமல் போய் விடுவீர்களே, ஆனால் உங்களுக்கு சில நேரத்தில் மலச்சிக்கல் ஏற்படும்ல. எத்தனையோ உணவுகள் உங்களுக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்தலாம். அன்னைக்கு என்ன பாடுபடுவீங்க நீங்க? இயற்கை உபாதையாக இருக்கின்ற அந்த மலச்சிக்கல் ஏற்பட்டாலே கூட உங்களால் ஒரு நாளை கழிக்க முடியாது. 2 நாள் அந்த நிலையை நீங்கள் அடைந்து விடுவீர்களே, ஆனால் உடனே மருத்துவமனைக்கு ஓடிடுவீங்களா இல்லையா? முடியாது உங்களால. சகாபாக்களுடைய சாப்பாடெல்லாம் எப்படிப்பட்ட சாப்பாடு தெரியுமா? ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள கொண்டு போய் போட்டு இலை தலைகளை உண்டார்கள். நம்ம சாப்பிடுவோமா? நம்மளால முடியுமா? அது சாத்தியமான ஒரு காரியமா? அப்படி இல்லை தானே. அப்ப இலைதலைகளை சாப்பிட்டதன் வாயிலாக சகாபாக்கள் அனைவருமே அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஆட்டு புழுக்கை இருக்கிறது அதை போல எங்களுடைய இயற்கை உபாதைகளை வெளிப்படுத்தி கொண்டு. கற்பனை பண்ணுங்க, உதாரணம் விளங்குதா உங்களுக்கு? சகாபாக்கள் சொல்லுகின்ற உதாரணம் ஆட்டு புழுக்க மாதிரி குட்டி குட்டியா வருமா? விளங்குதா உங்களுக்கு? ஜும்மா மேடை என்னடா அப்படி இல்ல. சகாபாக்கள் அப்படி அவங்க வாழ்க்கையை உணர்ந்து பார்க்கணும். அவருடைய வேதனையை நீங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து பார்க்க வேண்டும். நபி பெருமானார் அதைத்தானே பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபத்தில் இருக்கிறது என்று சொன்னீர்களே, அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுதுதான் வரும் என்று கேட்கும் அளவிற்கு அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். நமக்கு அப்படி ஒரு சீனு நம்முடைய இந்த 40 ஆண்டு கால வாழ்க்கையில, 50 ஆண்டு கால வாழ்க்கையில, 60 ஆண்டு கால வாழ்க்கையில, 25 ஆண்டு கால வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய உதவி எப்படா வரும் அப்படின்னு திணற அளவுக்கு ஒரு சோதனை வாழ்க்கையில சந்திச்சிருக்கிறோமா? என்ன அதிகபட்சமா கடன் ஆயிருக்கும், வியாபாரத்தில் நஷ்டமாயிருக்கும், ஏதாவது ஒரு நோயாயிருக்கும். இதை தாண்டி வேற துன்பம் வேதனைன்னு நமக்கு வாழ்க்கையில் இருக்குதா? இந்த 3 விஷயத்தை வச்சுக்கிட்டு அல்லது சில எல்லாருக்குமே அதை கொடுத்துட்டானா? எல்லாரும் நோயாளி, எல்லாரும் கடனாளி, எல்லாரும் கடன்காரன் அப்படி ஆக்கியிருக்கானா? எல்லாருக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் அப்படியே வச்சிருக்கிறா? இல்லையே. சில மக்களுக்கு வியாபாரத்தை கொடி கட்டி பறக்கிறாங்க, சில மக்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை, சில மக்களுக்கு மிக பயங்கரமான ஆரோக்கியமான வாழ்க்கை, சில மக்களுக்கு 4 ஆம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளை, அல்லாஹ் பொருட்செல்வத்தையும் மக்கள் செல்வத்தையும் வாரி வாரி வழங்குகிறான். சில பேர் மலரா திரிகிறான், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிள்ளை இல்ல. சில பேருக்கு பொம்பளை பிள்ளையை மட்டும் கொடுத்துடுறா, ஆம்பளை பிள்ளையை தர மாட்டேங்கிறா. சில பேருக்கு ஆம்பளை பிள்ளையை மட்டும் கொடுத்துடுறா, பொம்பளை பிள்ளையை தர மாட்டேங்கிறா. சில பேருக்கு 2 பிள்ளையுமே தராம விட்டுறா. இப்படிப்பட்ட சோதனைகளை தாண்டி வாழ்க்கையவே வெறுத்து ஒன்றும் இல்லாம விரக்தி அடைகின்ற எப்படா விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வை உங்க வாழ்க்கையில் நீங்க சந்தித்தது உண்டா? சந்திக்கலங்கிற பட்சத்துல நம்மளும் அந்த மர்மையை தானே நம்பி இருக்கிறோம், நம்மளும் அது அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறத ஏத்துத்தானே இருக்கிறோம். அப்ப நமக்கு இடப்பட்ட கட்டளைகள் எல்லாம் சின்ன சின்ன கட்டளைகள். தொழுவு, நோன்பு வை, உன் கையில இருக்கிற காசு பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில கொஞ்சோண்டு கொடு, எல்லாத்தையும் கொடு. நான் சொன்னா கொஞ்சோண்டு கொடு, உனக்கு என்ன முடியுமோ கொடு. 2% தானங்க. அரசாங்கம் கூட 30% வரியை உங்களுக்கு மத்தியில விதிக்கிறது, கஷ்டமா இருக்குது. 2.5 லட்சம் ரூபாய்க்கு 2500 ரூபாங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு பெரிய கருணை, எவ்வளவு பெரிய இறக்கம். நீங்க ஜக்காத்தை முறையாக செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இந்த உலக வாழ்க்கையை வாழ்றோமா? பெற்றோரை பேணுங்கிறான், இது கஷ்டமாங்க. உனக்கு 10 கால மாசம் சுமந்தால அதை விட நீ சாப்பாடு கொடுக்கிறது உனக்கு கஷ்டமா? யோசிச்சு பாருங்க. ஹமலத்துக்கு உம்முகு வகனநலா மகனின் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை சிரமத்துக்கு மேலே சிரமப்பட்டு பெற்றெடுத்தால் வலா தக்குல்லகுமா உஃபின்,
உன்னுடைய தாயை பார்த்து நீ சீ அப்படின்னு கூட சொல்லிடாத அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கட்டளை போட்டானே. அண்டை வீட்டாரை பேணுன்னானே. இப்படி எவ்வளவு கட்டளை, எல்லாமே சின்ன சின்னது, லேசா ஃபாலோ பண்ணிடலாம். புத்தகம் படிக்கிறான். இன்னைக்கு மேற்கத்திய நாட்டுக்காரர்கள் விதைத்த புத்தகத்தை படிக்கிறா. எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி கொடுத்தார்களோ அதைத்தான் இந்த சமூகத்திலே பெரும் பெரும் புத்தகங்களாக சமூக ஆய்வாளர்கள், சிந்தனையாளர்கள், மேதைகள், உளவியலாளர்கள் அனைவரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அததான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். எப்படி நிக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி சிரிக்கணும், எப்படி அன்பு செலுத்தணும், கருணைனா என்ன, கோபம்னா என்ன, மன்னிக்கிறதுனா என்ன, பாவம்னா என்ன, மனுஷன்னா எப்படி இருப்பா, அவதூறு சொல்லாத, புறம் பேசாத, கோல் சொல்லாத, இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடிகிற கட்டளை இல்லையா? ஆனா நம்ம எதையாவது ஃபாலோ பண்றோமா? ஏன் ஃபாலோ பண்ணலைனா, ஏன் நடைமுறைப்படுத்தலைனா, இந்த தியாகத்தை செய்கின்ற அளவிற்கு கூட நமக்கு மனக்கட்டுப்பாடும் இல்லை, தார்மீக ரீதியான நம்பிக்கையும் இல்லை. இருந்துச்சுன்னா புறம் பேசக்கூடாது, இருக்க முடியாதா? 5 நாள் பயிற்சி எடுத்தா இருக்க முடியாதா? ஒரு சபையில 4 பேரை பத்தி பேசப்படுதா, நீங்க சைலண்ட் ஆக முடியாதா? பேசினால் நல்லதையே பேசுங்கள், இல்லை என்றால் வாய் மூடி இருங்கள்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த சின்ன கட்டளையை உங்களால் நிறைவேற்ற முடியாதா? உன் சகோதரனை பார்த்து நீ சிரிக்கின்ற அந்த சிரிப்பு இருக்கிறதே, பொன் முறுவல் இருக்கிறதே, அது கூட தர்மம் தாங்களே அல்லாஹ்வுடைய தூதர், அதை செய்ய முடியாதா? இறுக்கமாவே தெரியும். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்க்கும்போது அப்படி, ஏன் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் அப்படின்னு விளங்கி இருந்தா, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த வஹி அப்படின்னு விளங்கி இருந்தா நம்ம இதெல்லாம் பேணிடுவோம்ல. இதுக்கெல்லாம் கூலிங்க, இதுக்கெல்லாம் கூலி. நாளை மறுமையிலே உங்களுக்கு மிகப்பெரிய மறுமைதான் சிறந்தது நீங்கள் உணர்வீர்களே. ஆனால் யுத்த களத்திற்கு செல்லுகின்ற வாய்ப்பை, சூழலை, கட்டளையை அல்லாஹ் உங்களுக்கு தரவே இல்லை. இந்த சின்ன சின்ன கட்டளை திருமறை குர்ஆன் உட்கார்ந்து படிங்க. அல்லாஹ் அப்படி கேட்கிறான், முடிச்சிடுறேன். அஃபலா யத்ததபருனல் குர்ஆன் அம்மலா குலுபின் அக்ஃபாலுஹா, இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? உங்களுடைய உள்ளங்களிலே பூட்டுக்கள் ஏதாவது தொங்குகிறதா? படிச்சீங்களா? இத்தனை வருஷத்துல முஸ்லீமா வாழ்ந்து, மூமினா வாழ்ந்து எத்தனை மேதைகள் மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார்கள். தமிழ்ல எடுத்து படிச்சீங்களா? அரபு மொழி புரியாது, இமாம் ஓதுவார், இன்னைக்கு சும்மா முடிச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தை சொல்லிடுவீங்களா? சொல்ல முடியுமா? ஒவ்வொரு ஆண்டு ரமலானுடைய மாதத்திலும் இரவு தொழுகையில ஓதப்படுவதை பின்னாடி நின்று இந்த வசனம் தான் சொல்லிட முடியுமா? மனப்பாடம் பண்ண நாளை தவிர குல்ஹுவல்லாஹ் சூராக்கு அர்த்தம் கேட்டா நிறைய பேருக்கு தெரியாது, வல் அஸ்ருக்கு கேட்டா தெரியாது, இதா ஜா நஸ்ருல்லாஹ்க்கு கேட்டா தெரியாது, இன்னும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு சில பேருக்கு அர்த்தம் தெரியாது. நான் யாரையும் மட்டப்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய வேதம் என்பதை உணர்ந்திருந்தால், அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதை புரிந்திருந்தால் அதை படிச்சிருப்போம்ல, அதுல கவனம் செலுத்தி இருப்போம்ல. ஒரு நாளைக்கு 10 வசனம்னு படிச்சா கூட நம்முடைய வாழ்நாள்ல 10 தடவை திருமறை குர்ஆனை பொருள் உணர்ந்து படிச்சிருக்கலாமங்க. அல்லாஹ் கேட்கிற வார்த்தை அஃபலா யத்ததபருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க, ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமான்னு கேட்கிறான். எல்லாரும் ஆய்வு செய்யறானுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மேற்கத்தியத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுமே இந்த திருமறை குர்ஆனை ஆய்வு செய்யறான் தானே. அதான சமூகத்து மத்தியில் புரட்சியாக மாற்றப்படுகிறது. 2030 2040 நிறைய வாய்ப்புகள் அமெரிக்காவிற்கு, முழு நாடும் இஸ்லாமிய நாடாக மாறுவதற்கு சோர்ஸ் இருக்கு. அன்னைக்கே போப்பாண்டவர் சொல்லிட்டு போனாரு. எத்தனை சர்ச்சை தூக்கி கொடுத்துட்டு போயிட்டான் போப்பாண்டவர். 2013 சொன்னாரு. இன்னைக்கு 2024 10 வருஷம் ஆச்சுல. இந்த 10 வருஷத்துல சர்வே எடுத்து பாருங்க, கூகுள்ல தேடி பாருங்க, எவ்வளவு பேர் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள்ளே நுழைந்து இருக்கிறார்கள். அப்ப நம்ம முஸ்லிம்களாக வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம மாறணும், நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தணும். அந்த மாற்றம் எங்கிருந்து வரும் என்றால் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ற புரிதலிலும், மறுமையினுடைய வாழ்க்கை தான் சிறந்தது என்ற உணர்விலும் நமக்கான தியாகத்தினுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் என்ன செய்யும், நம்மை நோக்கி வரும். அப்ப சகாபாக்களை போல உடலையோ உயிரையோ இழந்து விடக்கூடிய, வருத்தி விடக்கூடிய எந்த தியாகத்தையும் அல்லாஹ் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் என்ன செய்யவில்லை, எதிர்பார்க்கவில்லை. சின்ன சின்ன கட்டளைகளின் மூலமாக அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் என்பதை உணர்ந்து புரிந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக உயிரோட்டம் கொடுக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும், உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் ஆக்கி வைப்பானாக. வாகிருதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய
எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்கள் பொதுவாகவே பல்வேறு விதமான தேவை உடையவர்களாகவும் பல்வேறு சூழ்நிலைகளிலே கவலையினுடைய அடி ஆழத்திற்கு செல்லக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படி மனிதர்கள் பல்வேறு தேவைகளை நோக்கிய பயணத்தில் இருக்கின்ற பொழுதும், மிகப்பெரிய ஆழமான கவலையிலே அழுத்தப்பட்டிருக்கின்ற பொழுதும், அந்த கவலையிலிருந்து வெளிவருவதற்காக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை வழிகாட்டி தருகிறார்கள். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்துகின்ற, அது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஒரு வாக்குறுதியாகவே மனித குலத்தின் மீது வைக்கிறான். அதை நம்ம தொடர்ந்து பண்ணணும். ரொம்ப கஷ்டமானது. சூரத்துல் பக்ராவை 10 தடவை ஓதுங்க, சூரத்துல் ஆல் இம்ரானை 20 தடவை ஓதுங்கன்ட்டா அது நமக்கு உண்மையிலே கஷ்டம்தான், நம்மளால் முடியாது. 10 தடவை ஒரு நாளைக்கு ஓதுனா உங்கள் கஷ்டம்லாம் தீந்துரும், உங்கள் கவலையெல்லாம் பறந்துடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான்னா அது எல்லாராலையும் செஞ்சிட முடியக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஆனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி தருகிறான், யூனுஸ் நபி அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்தார்களே, மீன் வயிற்றிலே சிறைபிடிக்கப்பட்ட நேரத்திலே யூனுஸ் நபி அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்தார்களே, அதுக்கு அல்லாஹ் கொடுக்குற அந்த உவமை இருக்கு, பீடிகை இருக்குல்ல, அந்த பீடிகை ரொம்ப அற்புதமானது. அல்லாஹ் சொல்லும் போதே எப்படி சொல்லுவான்னா, யூனுஸை நாம் சிறைபிடித்து விட்டோம், அவர் மீது நமக்கு அதிகாரம் இல்லை என்று அவர் எண்ணிக்கொண்டார், அதன் காரணமாக அவரை நாம் சிறைபிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நம்மை இருளில் இருந்து அவர் அழைத்தார். எப்படி அழைத்தார்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன். எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா தான், ரொம்ப உட்கார்ந்து புதுசா மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு துவாலாம் இல்ல. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன். இந்த துவாவை கேட்டார்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா, அதை மாத்திரம் அவர் செய்யாதிருந்தால் கியாம நாள் வரை மீன் வயிற்றிலேயே வைத்திருப்போம்ங்கிறான் அல்லாஹ். எவ்வளவு கஷ்டமான தண்டனை தெரியுமா? கியாம நாள் வரைக்கும் மீன் வயிற்றிலே வச்சிருப்போம். எத்தனை நாள் இருந்தாருன்னு சொல்லல. 3 நாளா, 5 நாளா, 10 நாளா, 8 நாளா, 1 மாசமா, 2 மாசமா, எந்த வரலாறு ஆத்தன்டிக்கா நமக்கு குர்ஆன் வழியாகவும் கிடைக்கல. 3 நாள் இருந்தால் கூட அது ஆக கொடூரமான தண்டனை. அது என்ன சும்மா ஒரு 100 கிராம் மீன் திங்கன்னு நினைக்கிறீங்களா? 10-20 டன்னு திங்கும் ஒரு திமிங்கம். 10-20 டன்னு யூனுஸ் நபி உள்ளே இருக்கின்ற பொழுது கடந்து சென்று இருக்கும் அந்த நாற்றம். வரலாறுகளை படிங்க, சூரத்து யூசுப் எடுத்து படிச்சு பாருங்க, அவ்வளோ டீட்டெயில்டா அல்லாஹ் அதை பேசினான். அந்த துவாவை, அந்த யூனுஸ் நபி செய்த துவாவை எவர் ஒருவர் தான் கவலையில் இருக்கின்ற பொழுது, தான் சிக்கலில் இருக்கின்ற பொழுது, இன்னலில் இருக்கின்ற பொழுது தொடர்ந்து ஓதி வந்து கோரிக்கை வைப்பாரோ அவருடைய கவலை நீக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வும் சொல்லி தருகிறான் திருமறை குர்ஆனிலே, இவ்வாறே மூமின்களை நாம் கவலையில் இருந்து காப்பாற்றுவோம் என்ற வாக்குறுதியின் அடிப்படையிலே எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இந்த லா இலாஹ இல்லா அன்த இதுதான் இருக்கிறதுல ஈஸி பால். தஹஜ்ஜுத் தொழுதும் கேட்கலாம், அது கொஞ்சம் டஃப் தான். காலையில் எந்திக்கணும், குளிப்பு கடமையா இருந்தால் குளிக்கணும், அதுல ரொம்ப கான்சென்ட்ரேஷனா நிக்கணும், இவ்வளவு இருக்கிறது. ஆனா இந்த லா இலாஹ இல்லா அன்த இருக்குல்ல, இது ரொம்ப லேசான. நீங்க நடந்துகிட்டே கேட்கலாம், உட்கார்ந்துகிட்டே கேட்கலாம், படுத்துக்கிட்டே கேட்கலாம், ரெஸ்ட் கிடைக்கும் போது கேட்கலாம், வண்டியை ஓட்டிக்கிட்டே கேட்கலாம். இப்படி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க கேட்க அல்லாஹ் உங்களுடைய கவலையை என்ன செய்து விடுவான், உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீக்கி அருள் புரிந்து விடுவான் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் ஆக்கி வைப்பானாக. வாகுறுதவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.